அவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? ஐயோ, நம்ம வாய்ஸ கேட்டா வர கண்டுபிடிச்சிருவாங்களே. நம்மளோட கடனை தெரியாம வந்துட்டாங்க போல. சரி, கொஞ்ச நேரம் இவங்க கிட்ட விளையாண்டு பாப்போம். ஏய் தம்பி, இங்க வா. எக்ஸ்கியூஸ் மீ, கடையில யாராவது இருக்கீங்களா? அண்ணா, டேய் அந்த கஸ்டமர் அட்டென்ட் பண்ணு. மேடம், வாங்க மேடம், என்ன வேணும் உங்களுக்கு? சார், இது என்னோட பட்டன் ஃபோனு. சார்ஜ் போட்டா நிக்கவே மாட்டேங்குது போல. என்னங்க மேடம், பட்டன் போனை இப்ப வரைக்கும் யூஸ் பண்றீங்களா? ஆமா சார், எனக்கு பார்வை தெரியாது. நம்பர் ஏதாவது போடணும்னா பட்டன் ஃபோன்ல கை வச்சு தான் போடுவேன். டச் ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. ஓ சாரி மேடம். ஆமா, பார்வை தெரியாதுங்கிறீங்க, அப்புறம் சார்ஜ் போடுறது மட்டும் எப்படி தெரியும்? இல்ல, சார்ஜ் கனெக்ட் பண்ணும்போது டொயிங்னு சவுண்ட் வரும்ல, அது வர மாட்டேங்குது, அதான் எடுத்துட்டு வந்தேன். சார், இது மொபைல் சர்வீஸ் சென்டர் தானே? இல்ல, கரெக்டாக தான் வந்தனா என்னன்னு தெரியல. மேடம் மேடம், மொபைல் சர்வீஸ் சென்டர் தான். ஆனா டச் போன் தானே நாங்க சரி பண்ணிட்டு இருக்கோம். நீங்க புதுசா பட்டன் போன் கொடுக்குறீங்களே, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். டேய் வாங்க, நான் சரி பண்ணி கொடுக்குறேன். டேய் டேய், என்னண்ணே அப்படியே என்னை பத்தி 4 வார்த்தை நல்லா புகழ்ந்து பேசுடா. அண்ணே, ஓ கதை அப்படி போகுதா? இப்ப பாருங்கண்ணே. சார் மேடம் ஒரு நிமிஷம், நாங்க பட்டன் போன் எல்லாம் இது வரைக்கும் சர்வீஸ் எல்லாம் பெருசா எடுக்கல. நான் வேணும்னா எங்க ஓனர் கிட்ட கேட்டுட்டு சொல்லவா? சரிங்க சார். ஏன்னா எங்க ஓனருக்கு தான் மேடம் எல்லாமே தெரியும். அவருக்கு தெரியாததுன்னு ஒண்ணுமே இல்ல மேடம். மொபைல் கடை ஓனர் தானேன்னு ரொம்ப கம்மியாலாம் இடம் போட்டாதீங்க. நிறைய படிச்சிருக்காப்ல. ஆனா அவருக்கு பிரிச்சு மேயறது, உள்ள இருக்க பார்ட்ஸ் எல்லாம் கரெக்டா தான் இருக்கான்னு செக் பண்றது, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் மேடம். டேய், மொபைல சொன்னேன் மேடம். டேய் போதும்டா, என்னை பத்தி புகழ்ந்து பேச சொன்னேன். கொன்றாவியா பேசி மாட்டி விட்டுறாத. உள்ள போ, நான் வந்து பாத்துக்கிறேன். டேய் ஓனர் வராருன்னு சொல்லிட்டு போடா. மேடம், நான் சொன்னேன்ல, என்னோட ஓனர் இவரு தான். அண்ணே, இவங்க கஸ்டமர்னு, இவங்களுக்கு பட்டன் போன் வச்சிருக்காங்க. அந்த போனை சரி பண்ணி தரணுமா? ஓனர் சார், வணக்கம் சார். சார், நான் டச் போன்லாம் வச்சுக்கல, பட்டன் போன் தான். எனக்கு இத சரி பண்ணி கொடுக்க முடியுமா ப்ளீஸ் சார்? டேய் மொளமாடு மாதிரி நிக்கிற, உள்ள போ, நான் பாத்துக்கிறேன். நடத்துங்கண்ணே நடத்துங்க. கண்டிப்பா சரி பண்ணி தரேன் மேடம். சார், ஏதாவது பேசுங்க. கண்டுபிடிச்சிட்டாயா? கண்டிப்பா சரி பண்ணி தரேன்னு சொன்னேன் மேடம். துருவன்? ஆமா ஆமா, துருவனே தான். ஆச்சரியமா இருக்கு, நீங்களா அந்த கடையோட ஓனர்? ஆமா அன்பு, இது நம்ம கடை தான், வாங்க. ஓ அப்படியா? எப்படி நான் எங்க போனாலும் அங்க நீங்க வந்து நிக்கிறீங்க? ஆச்சரியமா இருக்கு. ஐயோ, எனக்கும் அதே ஆச்சரியம் தாங்க. சரி உள்ள வாங்க, வந்து உட்காருங்க. எப்படி உள்ள? சரி சரி சரி, இருங்க இருங்க, நான் வரேன். நான் தான், வாங்க உள்ள வாங்க. என்னங்க, நம்ம அடிக்கடி ரொம்ப சந்திச்சுக்கிற மாதிரி இருக்குல்ல? நேத்து தான் உங்களை கோவில்ல பார்த்தேன். அடுத்து எப்ப பாப்பேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், பார்த்தா இன்னைக்கே பார்த்துட்டேன். என்னது, என்ன அடுத்து எப்ப பாப்பேன்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா? ஏன்? ஐயோ சும்மா தாங்க. ஒருத்தவங்கள பார்த்து திடீர்னு க்ளோஸா பேசிட்டா அடுத்து எப்ப பாப்போன்னு யோசிப்போம்ல, அதுதான் சொன்னேன். சரிங்க. என்னங்க, எனக்கு மொபைல்ல என்ன ப்ராப்ளம்னு பார்த்து தர முடியுமா? கண்டிப்பாங்க, கண்டிப்பா பார்த்து தரேன். ஃபோன் சார்ஜ் போடும்போதெல்லாம் எப்போதுமே சவுண்ட் கேட்குங்க. அதாவது அதை வச்சுதான் சார்ஜ் ஏறுதுன்னு நானும் தெரிஞ்சுப்பேன். ஆனா என்னவோ தெரியல, நேத்துல இருந்து சார்ஜ் ஏற சவுண்டே கேட்கல. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நான் சரி பண்ணி தரேங்க. என்னங்க, முத நம்ம கடைக்கு வந்திருக்கீங்க, டீ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? ஐயோ, அதெல்லாம் ஏதோ வேண்டாங்க. ஜூஸாவது குடிங்க. இல்லங்க, வேண்டாம். அதுவும் வேண்டாமா? சரி, பக்கத்துல தான் இளநீ கடை இருக்கு, இளநீ வாங்கிட்டு வர சொல்லட்டா? சாப்பிடாம விட மாட்டீங்க போலயே. சரி, இளநீ வாங்கிட்டு வர சொல்லுங்க. ஓகேங்க. டேய் வாடாங்க. அண்ணா, பக்கத்து கடையில போய் ஒரு இளநீ வாங்கிட்டு வா. என்னங்க, நான் மட்டும் சாப்பிடுறதா? நீங்களும்? ஐயோ இல்லங்க, நான் இப்பதான் டீ குடிச்சேன், எனக்கு இளநீல வேண்டாம். மேடம், உங்களுக்கு தனியா குடிக்க ரொம்ப சிரமமா இருந்தா கூட நான் கம்பெனி தரேன் மேடம். எனக்கும் சேர்த்து நான் இளநீ வாங்கிக்கிறேன்னு. காசு யாரும் உங்க அப்பா நான் வந்து தருவான். அண்ணே, நீங்க தானே கடை ஓனரு? இத வேற சொல்லி ஆஃப் பண்றானே. சரி போய் தொலை. 5 நிமிஷத்துல வந்துடுறேன்னு. அன்பு, உங்க போன்ல என்ன ப்ராப்ளம்னு பாக்குறேன். சரிங்க. என்ன பிரச்சனையா இருக்கும்? சார்ஜ் எல்லாம் நல்லா தானே ஏறி இருக்கு, அப்புறம் ஏன் சத்தம் வரல? ஓ, போன் சைலண்ட்ல இருக்கா? ஐயோ என்னங்க, போன்ல ஒரு பிரச்சனையும் இல்ல. என்னங்க சொல்றீங்க? போன்ல எந்த பிரச்சனையும் இல்லையா? அப்புறம் ஏன் சார்ஜ் போடும்போது சத்தம் கேட்கல? அது போன் சைலண்ட்ல இருந்திருக்குங்க, அதான் கேட்கல. போன் சைலண்ட்ல இருந்துச்சா?
நான் சைலண்ட்ல போடவே இல்லையே. ஐயோ, எத்தனை பேர் கால் பண்ணிருக்காங்கன்னு வர தெரியலையே. இருங்க இருங்க, நான் பார்த்து சொல்றேன். வேண்டாங்க, வேண்டாம். போனை கொடுங்க. நான் என் பக்கத்து வீட்டு பாப்பா கிட்ட கொடுத்து கேட்டுக்கிறேன். ஏங்க, நானே பார்த்து சொல்லுவேன்ல. வேண்டாம் வேண்டாம், நீங்க போனை கொடுங்க ப்ளீஸ். சரி ஓகே, இருங்க, சைலண்ட் மோட்ல தான் இருக்கு. நான் வால்யூம் வச்சு தரேன். இப்ப அன்புக்கொடியோட போனே என் கையில இருக்கு. இதுல இருந்து என் போனுக்கு கால் பண்ணா அவன் நம்பர் எனக்கு கிடைச்சிரும்ல. கால் பண்ணி பார்க்கலாமா? இது தப்பா இல்ல கரெக்டா? துர்வா, சரி நம்பர் தானே, கால் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். என்னங்க? என்னங்க? இல்ல, சைலண்ட்ல இருந்து எடுக்கிறதுக்கு இவ்ளோ நேரமா? எடுத்துட்டீங்களா? தோ எடுத்துட்டேங்க. 2 minutes. ம். ஏன் இவ்ளோ பதறா? ச்சே, நானே ஒரு செகண்ட் பயந்துட்டேன். அது என் போன் தான். எனக்கு யாரோ கால் பண்றாங்க. ஓ சரி. அப்பாடா, எப்படியோ அன்போட நம்பரை வாங்கியாச்சு. இப்பவே கால் பண்ணா நல்லா இருக்காது. கொஞ்சம் நாள் கழிச்சு கால் பண்ணி பாப்போம். மேடம், இளநி மேடம். டேய் குட்ரா, எங்கடா உன்னோட இளநி? கடையிலே குடிச்சிட்டேன்னு. கடையிலே குடிச்சிட்டியா? ஏண்டா, வாங்கிட்டு வந்தா நான் பங்கு கேட்பேன்னு கடையிலே குடிச்சிட்டு வந்துட்டியா? இல்லண்ணே, எனக்கு மட்டும் 3 இளநி, மேடம்க்கு 1 இளநி, மொத்தம் 4 இளநி. எப்படின்னே கையில தூக்கிட்டு வருவேன்? அதான் அங்கே 3 இளநிய குடிச்சிட்டு வந்துட்டேன். அட பாவி, இளநி வாங்கிட்டு வர சொன்னது அன்புக்கடா. அந்த சாக்குல ஆட்டைய போட்டு 3 இளநி குடிச்சிட்டியா? மவனே, அந்த 3 இளநி காசையும் உன் சம்பளத்துல இருந்து கழிச்சுக்கிறேன். அண்ணே, ஐயோ ஐயோ. டேய் போடா. அன்பு, சொல்லுங்க துருவா. இல்ல இப்போ சிரிச்சிங்கல்ல, நீங்க சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ். பூக்களுக்குள்ளே தேனுள்ள வரையில் காதல் வாழ, பூமிக்கு மேலே வானுள்ள வரையில் காதலும் வாழ. ஐயோ, எக்ஸாம்க்கு வேற லேட் ஆகுது. தாதிய வர இன்னும் காணுமே. ஃபோன் பண்ணாலும் எடுத்து தொலைய மாட்டேங்க. என்ன பண்றான்னு வேற தெரியல. ஆதி, ஆதி, ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்க. இவனை இப்படி இழுத்து போத்திட்டு தூங்குறா. என்னது இது ரிங்டோன்? எங்கே நிம்மதி, இங்கே நிம்மதியா? அப்போ அவ்வளவுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். என் கெஸ்ஸிங் ரொம்பவே கரெக்ட். அவளே தான். ஆதி நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்ப இவ எதுக்கு ஃபோன் அடிக்கிறா? அட்டெண்ட் பண்ணி பாப்போம். ஆதி, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? எவ்வளவு நேரமா உனக்காக பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டேய் சீக்கிரம் வாடா, எக்ஸாம்க்கு லேட் ஆகுது. ஓ, ஆதிக்காக பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்றியா? நில்ல நில்ல, நீ எவ்வளவு நேரம் நின்னாலும் ஆதி வர மாட்டான். இப்பவே போனை சைலண்ட்ல போடுறேன். டேய் என்னடா நான் பேசிட்டே இருக்கேன், பதிலே சொல்லாம இருக்க? கேக்குதா இல்லையா நான் உனக்கு பேசுறது? டேய், என்ன விட என் எக்ஸாம்க்கு உயிரை கொடுக்கறவே நீடா. நீ இன்னும் வரலையா? ரொம்ப லேட் ஆகுதுடா. இன்னும் 10 நிமிஷத்துல நான் காலேஜ்ல இருக்கணும். இல்ல நான் பஸ் ஏறி போய்டவா? ஏதாவது சொல்லு மச்சான். நீ எப்படி வேணாலும் ஏறி போ, ஆனா ஆதி வர மாட்டான். போனை கட் பண்ணி சைலண்ட்ல போடுறேன். என்னவ எதுவுமே சொல்லாம கட் பண்ணிட்டா? ஐயோ, ஏதாச்சும் சொன்னா வச்சு நம்ம காலேஜ்க்கு போகலாம். வரேனும் சொல்லல, வரலனும் சொல்லல. இப்ப வெயிட் பண்ணலாமா வேணாமா? வெயிட் பண்ணிட்டே இருந்தா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதான். அவன் வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு எக்ஸாம் ஹால்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் கண்டிப்பா அரியர் வச்சிருவோம். வேண்டாம் வேண்டாம், இப்பவே காலேஜ்க்கு கிளம்பி போவோம். பஸ்லயே போலாம். ஆதி, நான் இங்க வந்ததே உன்னை பிடிச்சிருந்தா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னோட காசு பணத்துல நான் செட்டில் ஆகலான்னு தான். இங்க வந்த அடுத்த செகண்ட் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உன்னை யாருக்குமே விட்டு தரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இந்த நிம்மதின்னு ஒரு பெரிய பிரச்சனை இன்னும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. இப்படியே உன்னையும் நிம்மதியும் நான் பார்த்துட்டு இருந்தேனா கண்டிப்பா உன் கூட என்னால சேர முடியாது. உன்னோட லைஃப்ல இருந்து நிம்மதியை தூக்கணும்னா எனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. போனை சைலண்ட்ல போட்டுட்டேன். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணா உனக்கு கண்டிப்பா சந்தேகம் வரும். அதுக்காக தான் சைலண்ட்ல போட்டிருக்கேன். போனை இங்கே வச்சிடுறேன். ஆதி, இப்ப என்ன பண்ண போறேன் தெரியுமா? எந்திரிச்சோனே நீ கண்டிப்பா ஷாக் ஆவ. உன் பக்கத்துல படுத்து தூங்க போறேன். உனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லதான், ஆனா சம்பந்தம் படுத்த போறேன்.